8th standard chapter 1 numbers exercise 1.2 previous class உடைய continuation தான் இது. ஸோ simplify சுருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ், அதாவது டிவிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ப்ராக்கெட்டில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஸோ அப்போ டிவிஷனில் ஃப்ராக்ஷன் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே ரீரைட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த டிவிஷனை என்னென்னு எழுதணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் ரெசிப்ரோக்கலாக மாறும், ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே தான் இருக்கும். அப்போ 8/-7ன்றது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா -7/8ன்னு சொல்லிட்டு மாறும். ஸோ இந்த ப்ராக்கெட்டை அப்படியே போடும். எப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ சிங்கிள் நம்பராக கிடைக்கும் போது நீங்கள் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னா நம்ம கீழே இருக்கிறத பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் எங்கே நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா 4 1s are 4, 4 1s are 4. அதே மாதிரி 3 1s are 3, 3 1s are 3. ஸோ இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டதுனால நம்ம கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராக்கெட் போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். 1 × 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி கீழே 1 × 1 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1/1 இஸ் நத்திங் பட் 1 அப்படின்னும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். வெளியில் இருக்கிற மைனஸ் இங்கே உள்ள எதுவும் சிம்பிள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ளஸ். ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். இந்த உள்ளே இருக்கிற ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதினா போதும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் டிவிஷன் இருக்கிறதுனால இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டோம். ஆனால் இந்த ரெண்டு டேர்ம்லையும் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இதை டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 1s are 4, 4 1s are 4. வேறு ஏதாவது நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரை தனியாக மல்டிப்ளை பண்ணும், டினாமினேட்டர் அதாவது தொகுதியை தனியாக பெருக்கணும், பகுதியை தனியாக பெருக்கணும். ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ அப்போது இந்த ரெண்டு சிம்பிளையும் சேர்த்தாச்சு ரைட்டுங்களா. ஸோ அப்போ -1ன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா 3 × 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ அப்போது 4 1s are 4, 4 2s are 8. வேறு எதையாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரே டேபிளில் போகாது. ஸோ அப்போ இதையும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எதுவும் சிம்பிள் இல்லைனா ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸு. 1 × 7 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 7 டிவைடட் பை 3 × 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இப்போ இது சிங்கிள் நம்பராக ஆகிட்டதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ 1/1 எடுத்து எழுதிக்கலாம், -1/3. இப்போ இந்த ஆப்ரேஷன் என்னவா மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டினில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை நம்ம உள்ளே இருக்கிற சிம்பிளோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு கான்செப்ட் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக கீழே டினாமினேட்டர் அதாவது பகுதியை ஒரே மாதிரியே மாற்றணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. இப்போ இது நீங்கள் வந்துட்டு எல்சிஎம் மெத்தடும் எடுக்கலாம், அல்லது காமன் டினாமினேட்டர் பொதுவான ஒரு பகுதி அப்படின்ற கான்செப்ட்லையும் எடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் என்னது 6ன்ற நம்பரை எடுத்துக்கும். 6ன்ற நம்பர் மீதி இருக்கிறதுல போகுமா அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்போ கன்ஃபார்மாக 6ன்ற நம்பர் 6 டேபிளில் போகும். 1 டேபிளில் 6 போகுமானா போகும். எத்தனை டைம்ஸ் போகும், 1 6 are 6. ஸோ அப்போது அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ 3 டேபிளில் 6 போகுமானா போகும். எத்தனை டைம்ஸ் போகும், 3 2s are 6. ஸோ அப்போ இங்கேயும் மேலேயும் கீழும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போகும். 6 டேபிளில் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 1 டைம். ஸோ அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம போடுறத நீங்கள் பென்சிலில் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -7 × 1, அதாவது காமன் டினாமினேட்டர்னா 6ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ -7 × 1 என்ன வந்துடும்னா -7. -1 × 6 மைனஸை போட்டுக்கோங்க. 1 × 6 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 6. மைனஸை போட்டுக்கோங்க. 1 × 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ கீழே காமன் டினாமினேட்டர் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுவோம். 7க்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ், 6ஓட சிம்பிளும் மைனஸ், 2ஓட சிம்பிளும் மைனஸ். எல்லாமே ஒரே சிம்பிள்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த சிம்பிள் எடுத்து போட்டுக்கணும். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 7 + 6 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 13, 13 + 2 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 15. ஆட் பண்ணியாச்சு, அந்த சிம்பிள் எடுத்து போட்டாச்சு. ஸோ இப்போ -15/6ன்னு இருக்குதுங்களா. இப்போ இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகும். ஸோ எந்த டேபிளில் போகும், 3 டேபிளில் போகும். ஸோ அப்போது மேலே 3 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 5s are 15. கீழே எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 2s are 6. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனுடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -5/2. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.